தனுசு ராசி தனுசு லக்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். 6ஆம் இடத்தில் சென்றவர் எப்படி இருக்கார்? உங்கள் ராசியை தான் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் இனிமேல் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உங்கள் ராசியின் 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான தொழில் சார்ந்த ஒரு மாற்றங்களை மனத்தில் ஏற்படுத்தி அதுக்கு உற்பத்தி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்க போகிறார். அதுக்கு கொஞ்சம் கடன்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அதனால் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு உண்டு. அதனால் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, பிபி வருது சார், அப்படியே அவனோட பேசி எனக்கு அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே குடும்பத்துலேயும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், கடன்லாம் வாங்கினா என்ன ஆகும், வீட்டில் ஒரு சண்டை சச்சரவுலாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் மூமெண்ட்ஸை கொடுக்கும். அப்போ தொழிலிலே ஒரு பெரிய ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அது 12ஆம் இடம்னால நான் வெளியிலே போக மாட்டேன்ப்பா, நான் இங்கே தான் இருப்பேன்ப்பா, இல்லை நம்ம வெளியூர் போயிடலாமா, வெளிநாட்டில் போயிடலாமா, அப்படி ஏகப்பட்ட விதமான மண்டக்குள்ளார் அப்படி குடைச்சலான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதில் தனம்னு எல்லாம் பணம் ரிலேட்டடாகவே எல்லாமே அமையும். ஸோ அப்போது உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் என்னென்னா மணி தான், பணமே வாழ்க்கையின் பிரதானம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபிலாசபிக்கல் லைஃப் உள்ளார தள்ளப்படுவீர்கள். அப்போ என்ன பண்ணணும், இது அப்படி தான் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் ஜென்ரலாகவே கொஞ்சம் சுதந்திரமாக பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதர். அதனால் என்ன பண்ணுவீங்க, எதையும் கொஞ்சம் மைண்ட் செட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அதை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி எடுத்துக்கோங்க. காலையில் சீக்கிரம் எழுந்துக்கோங்க, கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்க, அமைதியாக மனதை வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். எதையும் பிளான் பண்ணுங்கள், இந்தந்த செலவுகள் இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைன் அப் பண்ணிக்கிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த டைம் டேபிளோடு நீங்கள் போனீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்த சக்ஸஸ் ஸ்டோரிக்குள்ளார கூட்டிகிட்டு போகும். ஏன்னா என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஏற்கனவே பட்ஜெட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட்டிங் கான்செப்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதை பைஃபர்கேட் பண்ணி அதனோட ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் முடிந்தவரை திடீர்னு செலவு செய்யாமல், திடீர்னு எந்த பொருளுக்கும் ஆன்சர் கொடுக்காம, நான் பண்ணுவேன், நிதானித்து யோசிப்பேன், யோசித்த பிறகு செயல்படுவேன் அப்படின்னு எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது எண்பத்து இழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் அப்புறம் செஞ்ச பிறகு யோசிக்கிறது வேண்டாம், நான் யோசித்து தான் செய்வேன் அப்படிங்கிறத முன்னுக்கு முன்னதாக வைத்து கொண்டீர்களானால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தை சுபிட்சத்தை தருவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே நம்பிக்கையுடன் இருக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.